நானவாப்தம் அவாப்தவ்யம் வர்த்தையேவச்ச கர்மணி. அர்ஜுனா, கர்மயோகத்தை செய்து உனக்கு மட்டும் நான் உபதேசிக்கவில்லை. ஏன் சொல்லுகிறேன் என்றால், உலகத்திலே பிரபலமானவனாக பலரும் ஒருவனை பார்த்து நடக்கக்கூடியவனாக ஒருவன் இருந்தால் அவன் கண்டிப்பாக ஊருக்கு எது நன்மை கொடுக்குமோ அதை செய்ய வேண்டும். தான் பெரிய அர்ஜுனனுக்கு எண்ணம், கர்மயோகம் வேண்டாமே, நேர ஞான யோகம் செய்யலாமே, யுத்தத்தை செய்யாமல் கண்ணை மூடிண்டு தபஸ் பண்ணோம்னா எனக்கு சரிதான், யாரையும் கொல்ல வேண்டாம், அப்ப கர்மயோகம் வேண்டாம், ஞான யோகம் செய்கிறேன்னு சொன்னான். கண்ணன் மறுத்து விட்டார். சாதாரணமாக இருப்பவர்களுக்கு ஞான யோகம், நீ தனிமை, உன்னை பார்த்து யாரும் பின்தொடரப் போவதில்லை என்றால் நீ ஞான யோகம் செய்யலாம். ஆனால் நீ இப்போது கர்மங்களை விட்டுவிட்டு ஞான யோகத்தின் வழி சென்றாய் என்றால் உன்னை பார்த்து நடக்கக்கூடிய மக்களும் அப்ப நமக்கும் ஞான யோகம்தான் சிறந்ததுன்னு நினைத்து கொண்டு வருவார்கள். வந்தால் உனக்கு சக்தி இருக்கலாம் ஞான யோகம் செய்வதற்கு, அவர்களுக்கு சக்தி இருக்காது. அப்ப லோக சங்கிரகமேவாபி சம்பஷ்யன் கர்த்துமர்ஹசி, உலகத்தினுடைய நன்மையை பார்த்தாலும் உனக்கு ஞான யோகம் செய்வதற்கு சக்தி இருந்தாலும் சரி, நீ செய்யக்கூடாது, கர்மயோகத்தை தான் செய்ய வேண்டும் என்று கண்ணன் உபதேசித்தான். அதற்கு சொல்லுகிறார், நான் செய்கிறேனே, நான் இனி கர்மங்களை செய்து அடைய வேண்டிய பயன் என்று ஒன்று உலகத்திலே கிடையாது. நானவாப்தம் அவாப்தவ்யம் வர்த்தையேவச்ச கர்மணி, ஆனாலும் ஒரு கர்மத்தையும் விடாமல் நான் செய்திருக்கிறேன். கிரகஸ்தனாக இத்தனை மனைவிகளோடு அந்தந்த உடலோடு என்னென்ன கர்மங்களை செய்ய வேண்டுமோ செய்தேன். ஆகையால் தர்மத்திலிருந்து நழுவ முடியாது. உனக்கு எது சரின்னு பார்த்தாலும் கர்மங்களை விடாதே, வர்ணாசிரம தர்மங்களை செய்து கொண்டு வா. ஊருக்கு எது நல்லதுன்னு பார்த்தாலும் வர்ணாசிரம தர்மங்களை செய்ய வேண்டும் என்று கண்ணன் உபதேசித்தார். அப்படி 8 அஷ்ட மகிழ்கள், அதற்கு மேலே 16,100 மனைவிகள், அனைவரோடும் கண்ணன் இருந்தார். அப்போதுதான் கண்ணனுக்கு ஒரு பேரன், அனிருத்தன் என்று பெயர். கண்ணனுக்கு பிள்ளை பிரத்யும்னன், பிரத்யும்னனுக்கு பிள்ளை அனிருத்தன் என்று இருந்தான். அந்த அனிருத்தன் அவனும் பெரிய அழகன். கிருஷ்ணன் அளவுக்கு அழகு கிடையாது பிரத்யும்னனுக்கு, பிரத்யும்னன் அளவுக்கு அழகு கிடையாது அனிருத்தனுக்கு, ஆனால் பேரழகனாக இருந்தான். அந்த காலத்திலே சோனிதபுரம் என்று ஒரு ஊர், அந்த ஊருக்கு ராஜாவாக பாணாசுரன் என்று ஒருவன் இருந்தான். இவன் மகாபலியினுடைய மூத்த பிள்ளை. கண்ணன் வாமனாவதாரம் செய்த போது தான் யாச்சனம் பெற்றாரே, அந்த தானம் கொடுத்த மகாபலியினுடைய மூத்த பிள்ளையாக பாணஹா புத்திரசத ஜேஷ்டா பலேர் ஆசீன் மகாத்மனஹ ஏன வாமன ரூபாய ஹரையே அதாதி மேதினி. இந்த உலகத்தையே கண்ணனுக்கு வாமனாவதாரத்தின் போது யார் கொடுத்தாரோ அந்த மகாபலியின் பிள்ளையாகத்தான் இந்த பாணாசுரன் என்பவன் இருந்தான். அவன் பெரிய சிவபக்தன். அப்ப சிவபெருமான், உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் நான் உன்னை வந்து காத்து கொடுக்கிறேன், உன் நகரத்துக்கோ உனக்கோ எந்த துன்பம் வந்தாலும் நான் வந்து காக்கிறேன்னு வாக்கு கொடுத்திருந்தார். அந்த பாணாசுரனுக்கு உஷா என்று ஒரு பெண் இருந்தாள். அவள் ஒரு நாள் தன்னுடைய கனவிலே ஏதோ ஒரு ஆடவனை கண்டாள். கண்டவுடனே தான் ஆசை கொண்டாள், காதல் கொண்டாள். விழித்தவுடன் அவனைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். ஆனால் கனவுல பார்த்தவனை எங்க போய் தேடுவது? தெரிவிக்கிறார், தஸ்ய உஷா நாம துஹிதா ஸ்வப்னே பிராத்யும்னினா ரதிம் கன்யா அலபத காந்தேன பிராக் அதிருஷ்ட ஸ்ருதேனச்ச. முன்னால் கண்டதும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை இப்படி ஒருத்தனை பற்றி. ஆனால் ரொம்ப அழகாக இருக்கிறார். அவரிடம் ஆசை கொண்டாள். அவளுக்கு ஒரு தோழி சித்திரலேகா என்று பெயர். நன்ன படம் வரையக்கூடியவள். இவள் அழகானவன்னு சொன்னாளோ இல்லையோ, ஊரில் இருக்கும் அழகானவர்களை எல்லாம் அவள் படம் வரையத் தொடங்கினாள். யார் யாரையோ வரைந்தாள், கண்ணனையே தான் வரைந்தாள். இதை போலத்தான் ஜாடை இருக்கு, ஆனால் இவ்வளவு அழகில்லைன்னு உஷா சொல்லிவிட்டாள். சரின்னு அடுத்து பிரத்யும்னனை வரைந்தாள். இவரும் அல்ல, இன்னும் கிட்டக்க வந்துட்ட, இவரை போலத்தான் முகஜாடையெல்லாம் இருந்தது, ஆனால் இவரும் அல்லன்னு சொன்னாள். அடுத்த அனிருத்தாழ்வானை வரைய, ஆம் இவரைத்தான் நான் கண்டேன், இவரைத்தான் காதலிக்கிறேன் என்று உஷா சொன்னாள். எப்படி அவரை அடைவது? பாணாசுரன் ஒப்புக்கொள்ளப் போவதில்லை. எப்படி அடைவதனால் அதெல்லாம் இருக்கட்டும். இந்த சித்திரலேகா நேரே துவாரகைக்கு சென்றாள். சென்று பார்த்தால் மேல் மாடியில் படுக்கையை போட்டுக்கொண்டு அனிருத்தாழ்வான் சயனித்திருந்தான். படுக்கையோடு தூக்கி வந்துட்டாளாம். தத்ர சுப்தம் சுபர்யங்கே பிராத்யும்னிம் யோகம் ஆஸ்திதா கிரஹீத்வா சோனிதபுரம் சக்யை பிரியம் அதர்ஷயது. தன்னுடைய சகிக்காக அனிருத்தாழ்வானை சென்று படுக்கையோட கடத்தி கொண்டு வந்து விட்டாள். அனிருத்தனும் வந்தான். அந்தப்புறத்திலே உஷையும் அனிருத்தாழ்வானும் ஆனந்தமாக குடுத்தனம் நடத்த தொடங்கினார்கள். கண்ணனுக்கும் தெரியாது, பாணாசுரனுக்கும் தெரியாது. எங்க போனார் அனிருத்தாழ்வான்னு கண்ணனுக்கும் தெரியாது.
பெண்ணினுடைய அரண்மனைக்குள்ள ஒரு ஆண் இருக்கிறான்னு பாணாசுரனுக்கும் தெரியாது. ஏதோ ஒரு நாள் எதிர்ச்சையாக பெண்ணை காண வந்தபோது அனிருத்தாழ்வான் உள்ளே இருக்கிறான்னு தெரிந்து கொண்டார். இருவருமாக சேர்த்து அங்கேயே அடைத்து விட்டார். வெளியே செல்ல முடியாதுன்னு அடைத்தார். இதே போல ராமனை அடைத்திருந்தால் சந்தோஷமா அங்கேயே இருந்திருப்பார். ராமன் சீதை இருவரையும் அழைத்து வந்து ராவணன் அசோகவனத்தில் அடைத்து வைத்திருந்தால் நிச்சயமா திருப்பி அயோத்திக்கு போகணும்னு நினைச்சிருக்கவே மாட்டான். அவர்கள் ஆசைப்பட்டு வந்ததே தனிமை எங்கேயாவது கிடைக்குமான்னு. ராவணன் தனித்தனியா வைக்க வைத்தான். பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானேன்னு ஆண்டாள் சொன்னாள். தூக்கி கொண்டுதான் போனார். ரெண்டு பேரையும் சேர்த்தான்னு தூக்கிட்டு போயிருக்கலாமே. சீதையை மட்டும் அழைத்து சென்றபடியால் பொல்லா அரக்கன். அப்படி அனிருத்தன் உஷா இருவரையுமாக அடைத்து வைத்தார். நாரதர் தான் சென்று கண்ணனிடத்தில் செய்தி சொன்னார். இப்படி உன்னுடைய பேரனை அவர்கள்தான் அழைத்து சென்றிருக்கிறார்கள், சிறைபிடித்து வைத்திருக்கிறார்கள் என்று. சரி என்று கண்ணன் படையை திரட்டி கொண்டு பாணாசுரனோடு சென்று போரிட்டார். பாணாசுரனுக்கு 1000 கைகளாம். அந்த 1000 கைகளில் 998 கைகளை தான் வெட்டி விட்டார். 2 கைகளை விட்டு வைத்தார். தன்னுடைய பிதாவுக்கு ஸ்ராத்தம் பண்ணணுமோ, அதற்கு கைகளே இல்லாமல் போக வேண்டாம் என்பதற்காக 2 கைகளை விட்டார். மேலும் கல்யாணம் பண்ணி பொண்ணை கூட்டிட்டு போறோம், அப்பவே தகப்பனாருக்கு எல்லா கையும் வெட்டிட்டாங்கிற அவப்பெயர் வேண்டாம், அதற்காக 2 கைகளை விட்டார். அப்போது சிவபெருமான் தான் சண்டையிடுவதற்கு வந்தார். பாணார்த்தே பகவான் ருத்ரஹா சசுதைஹி பிரமதைஹி விருதஹா ஆருஹ்ய நந்தி விருஷபம் யுதே ராமகிருஷ்ணயோகோ. பலராமனோடும் கண்ணனோடும் யுத்தம் செய்வதற்காக சிவபெருமான் தன்னுடைய குமாரர்களோடும் சேனையோடும் சேர்ந்து வர கண்ணன் யுத்தம் செய்தார். இவர் எய்த அம்புகளால் அவர்களால் தாங்க முடியவில்லை. நேர் செறிந்தான் கொடி கோழி கொண்டான், பின்னும் நேர் செறிந்தான் எரியும் அனலோன், பின்னும் நேர் செறிந்தான் முக்கண் மூர்த்தி கண்டீர், அப்பன் நேர் செறி வாணன் திண்தோள் கொண்ட அன்றே. பகவான் சண்டையிடணும்னு வந்தார். சிவபெருமானாலே தாங்க முடியவில்லை. ஒவ்வொருத்தரா ஓடத் தொடங்கினாலாம். பகவானுடைய அம்புகளின் தாக்கத்தை ஏற்க முடியாமல் கோழி கொண்டான். தான் கோழியை துவஜத்தில் கொண்டவனான குமாரன் ஸ்கந்தன் அவரும் ஓடத் தொடங்கினார். நேர் செறிந்தான் எரியும் அனலோன் அக்னி பகவானும் சண்டையிடுவதற்கு வந்தார். அவரும் தாங்க முடியாமல் பின்வாங்கிவிட்டார். நேர் செறிந்தான் முக்கண் மூர்த்தி கண்டீர், சிவபெருமானும் தாங்க முடியாமல் பின்வாங்கிவிட்டார். அப்ப யாராலும் கண்ணன் இவனை கொல்லணும்னு வந்தால் ஒருவராலும் காக்க முடியவில்லை. ஹனுமான் இதைத்தான் ராவணனிடத்திலே சொன்னார். ராமன் சாதாரணமானவன் என்று நினைக்காதே, அவன் உன்னை கொல்ல வந்தால் ந பிரம்மாஸ்வயம்பூஷ் சதுரானனோவா ருத்ரஸ்திரிநேத்திரஸ் திரிபுராந்தகோவா இந்திரோ மகேந்திர சுரநாயகோவா திராத்தும் ந சக்தாயுதி ராமவத்தியம். ராமன் ஒருவனை கொல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் 1000 கண்களுடைய இந்திர பகவானோ, சஹசிராக்ஷன்னு இந்திரனுக்கும் பெயர் உண்டு. அப்ப இந்திரனோ ருத்ரனோ பிரம்மாவோ யார் வந்தாலும் ராமனுடைய கோபத்துக்கு முன்னால் நிற்க முடியாது. துவயி ரக்ஷதி ரக்ஷகைஹி கிமன்யைஹி துவயிச்ச அரக்ஷதி ரக்ஷகைஹி கிமன்யைஹி என்று வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார். பகவான் ஒருவரை நான் காக்கிறேன் என்று வந்துட்டார்னு வச்சுக்கோங்க, அதை தவிர வேறு யாருமே நமக்கு தேவையில்லை, அவரே போரும் நம்மை காப்பதற்கு. அவர் இவனை நான் தண்டிக்கப் போகிறேன் என்று வந்துவிட்டால் யார் காப்பதற்கு வந்தாலும் காக்க முடியாது. அப்ப துவயி ரக்ஷதி ரக்ஷகைஹி கிமன்யைஹி, நீ என்னை ரட்சிப்பதாக ஏற்றுக்கொண்டால் மற்ற எந்த ரக்ஷகர்களும் எனக்கு தேவையில்லை. துவயிச்ச அரக்ஷதி, நீ சிக்ஷிக்கப் போகிறாய் தண்டிக்கப் போகிறாய் என்று வந்தால் அப்பவும் மற்ற யார் இருந்தும் பிரயோஜனமில்லை என்று வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார். அப்ப கார்த்திகையானும் கரிமுகத்தானும் கனலும் முக்கண் மூர்த்தியும் மோடியும் வெப்பும் முதுகிட்டு மூவலகும் பூத்தவனே என்று போற்றிட இவெல்லாம் ஓட ஆரம்பிச்சாலாம். கார்த்திகையான் ஸ்கந்தன், கரிமுகத்தான் விநாயகர், கனல் அக்னி பகவான், முக்கண் மூர்த்தி சிவபெருமான், மோடியும் வெப்பும் கிருத்தியைகள். அவர்கள் சில இந்த கிருத்தியை போல பிசாசுகள் ஏதோ இருந்தன. இவை அனைத்தும் முதுகிட்டு சிவபெருமான் போயிட்டு நின்னாராம். நின்று திரும்பி மூவலகும் பூத்தவனே, நாங்கள்லாம் தேவதைகள்னு வச்சு பிரம்மாவுக்கு இந்த சக்தி, இந்திரனுக்கு இந்த சக்தி, சிவபெருமானுக்கு இந்த சக்தின்னு கொடுத்து வச்சுட்டு அந்த சக்தியாலே நாங்கள் ஒருவனை காக்கிறோம்னு வாக்கு கொடுத்திருக்கும் போது நீயே எதிர வந்து சண்டை போட்டு எங்களை தோக்கடிச்சா என்ன நியாயம்? ஒருத்தருக்கு ஒரு வேலையை கொடுத்துருவோம்னு வச்சுக்கோங்களேன், அவர்கள் அதை பண்ற வரைக்கும் நாம சும்மா இருக்கணுமோ இல்லையோ? அந்த வேலையை அவர்கள் செய்ய விடாமல் நாமே சென்று தடையாக இருந்தால் அப்ப முதல்ல கொடுத்திருக்காமே இருந்திருக்கணும். அதுதான் சிவபெருமான் கேட்டார், இதுக்கு எதுக்கு எனக்கு சக்தி கொடுக்கணும்? சக்தியை கொடுத்து விட்டு அதை நான் பிரயோகப்படுத்த வரும்போது நீரே எதிர்த்தாப்புல வந்து அந்த சக்தி இல்லாமல் பண்ணால் இது நியாயம் அல்லன்னு சொன்னார்.
அப்போ முக்கண் மூர்த்தி கண்டீர் அவர்கள் தேர்த்து நீதான் படைத்தவன், அப்ப நீ இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்ல அந்த பாணாசுரனையும் பொறுத்தார். அவனுக்கு 2 தோள்களை விட்டுவிட்டார் பகவான். அப்படி உஷையை தான் மறுபடியும் அனிருத்தாழ்வானோடு சேர்த்து துவாரகைக்கு அழைத்துச் சென்றார். அந்த கதையும் நடந்தது. அதற்கு மேலாக சுதாமா என்று ஒரு நண்பன் கண்ணனுக்கு இருந்தார். சாந்தீபினியிடம் படிக்கும்போது கண்ணன், பலராமன், சுதாமா என்கிற குச்சேலர். குச்சேலர் என்றால் கிழிந்த ஆடையை உடையவர்னு அர்த்தம். சேலம்னால் ஆடை. குச்சேலஹா சரியா இல்லாத ஆடையை உடையவர், கிழிந்த ஆடையை உடையவர். அவருக்கு பெயர் சுதாமா என்று. அவர் ஒரு கிரகஸ்தராக, மனைவி உண்டு, பல குழந்தைகள் உண்டு. ஆனால் தரித்திரர், ஏழை, சல்லிக்காசு கிடையாது. அதனால் அவருடைய மனைவி பலமுறை அவரிடத்தில் கேட்டாள், நீர் சென்று கண்ணனிடத்தில் பிரார்த்தித்து ஏதாவது கொஞ்சம் செல்வம் பெற்று வரலாமே என்று. கிருஷ்ணஸ்ய ஆசீத் சகா கஷ்சித் பிராமணோ பிரம்மவித் தமஹ விரக்தஹ இந்திரியார்த்தேஷு பிரசாந்தாத்மா ஜிதேந்திரியஹா. தன்னுடைய இந்திரியங்களையெல்லாம் கட்டுப்படுத்தியவனாக, உலக விஷயங்கள் எதிலும் ஆசையில்லாதவனாக இருந்தார். ஆனால் மனைவி மறுபடியும் மறுபடியும் கேட்டபடியால், சரி நாம் சென்று கண்ணனை சேவிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். பணங்காசு கிடைக்கிறதோ இல்லையோ, உத்தம ஸ்லோக தரிசனம் அயம் து பரமோ லாபகா, உயர்ந்தவனான கண்ணனை காண கிடைக்கும் என்றால் போகலாம் என்று புறப்பட்டார். பெரிய மாளிகைகள், கோபுரங்கள் அனைத்தையும் தாண்டி கண்ணன் இருக்கும் இடத்துக்கு சென்றால் கண்ணன் ஓடி வந்து இவரை வரவேற்று பூர்ண கும்பம் கொடுத்து ஆசனத்தில் அமர்த்தி திருவடிகளை கழுவிவிட்டு ஆலவட்டம் வீசி உணவெல்லாம் கொடுத்து நன்னா உபச்சாரம் பண்ணார். அவரை மேலே உட்காத்தி வச்சு தான் கீழே அமர்ந்து கொண்டு அவரோடு பேசத் தொடங்கினார். அந்த காலமெல்லாம் ஞாபகம் உள்ளதா உனக்கு? நாம் எல்லாம் சேர்ந்து படித்தோமே. ஒரு நாள் இரவு சுள்ளிக்கட்டை பறித்து வருவதற்காக நம்முடைய ஆச்சாரியன் அனுப்பினார். நாம் அங்கு சென்று மழை பிடித்து கொண்டது, திரும்பி வர முடியவில்லை. அந்த மரத்திலேயே தங்கிவிட்டோம். அடுத்த நாள் காலை பிள்ளைகளுக்கு என்ன ஆயிற்றோன்னு பலராமனும் ஆச்சாரியனும் ஆச்சாரியனுடைய பத்னியும் தேடி வந்தார்களே. அப்போது நாம் சுள்ளிகளை காப்பதற்காக, அது நினைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவர்கள் 2 பேரும் அங்கேயே நின்று காப்பாத்தினாலாம். என்ன ஆச்சாரிய பக்தின்னு ஆச்சாரியன் கொண்டாடினாரே, இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? அந்த சமயத்தில் ஆனந்தமாக இருந்தோம் என்று 2 பேரும் பேசிக்கொள்ள அந்தப்புறத்தில் இருந்தவர்களுக்கு ஒண்ணுமே புரியவில்லை. இவர் யார் ஒருத்தர் கிழிஞ்ச உடையோடு வந்திருக்கார், அவர் என்னமோ உட்காத்தி கண்ணன் பேசுகிறானே. அந்தப்புற ஜனோ திருஷ்டுவா கிருஷ்ணேன அமல கீர்த்தினா விஸ்மிதோபூத் அதி பிரீத்தியா அவதூதம் சபாஜிதம். ஒண்ணுமே இல்லாத ஒரு தவக்கோலத்தில் இருக்கும் இவரை போய் கண்ணன் உயர்த்தி அமர்த்தி வைத்து பேசிக் கொண்டிருக்கிறார்களேன்னு பார்த்தார்கள். கண்ணன் பார்த்தான், எப்படி இருக்கிறாய்? அதற்கு பின் என்ன செய்தாய்? குருகுலத்திலே கடைசியாக பார்த்தது. திருமணம் செய்து கொண்டாயா? குழந்தைகள் உண்டா? எத்தனை குழந்தைகள்? எப்படி இருக்கிறாய்? உனக்கு அப்போலேருந்தே பணங்காசுல ஆசையே கிடையாதே, எப்படி இருக்கிறாய்னு கேட்டார். இவர் கேட்க வந்ததே பணத்தை. அப்போ ஒரு நண்பன், உனக்கு அப்போலேருந்தே பணத்தில் ஆசை கிடையாது, இப்போ மட்டும் என்ன மாறியா இருக்க போற என்று சொல்லிவிட்டால் எப்படி கேட்பது? கேட்கவே வேண்டாம் என்று முடிவெடுத்தார். எனக்கு என்ன கொண்டு வந்தாய்னு கண்ணன் கேட்டார். ஒரே ஒரு அவல் மூட்டை தான் எடுத்து வந்திருந்தார். கொடுப்பதற்கு எண்ணமே இல்லை. நைவ அதி பிரியசே வித்வன்னு தனேஷு விதிதம் ஹிமே இக்யுக்தோபி திஜஸ்தஸ்மை விரீடிதா பதையே ஸ்ரீயா. தான் வெட்கி தலை குனிந்து கையில் இருந்த அந்த ஒரு இடுப்பில் சொருகியிருந்த அவலை கொடுக்காமலேயே தான் அங்கிருந்து புறப்படலாம் நினைத்தார். ஆனால் கண்ணன் பார்த்து விட்டார். அந்த பையை வாங்கி அவலை எடுத்து, எனக்கு பிடிக்கும்னு எடுத்துன்னு வந்தாயா? இத்தனை நாள் கழித்தும் நினைவு வைத்திருந்தாயே, பெரிய பாக்கியம் என்று சொல்லி அந்த அவனை உண்டான். ஆனந்தமாக இருந்தான். உபச்சாரம் செய்துவிட்டு அனுப்பி வைத்தான். இவரும் புறப்பட்டு விட்டார். எதுவுமே கேட்கவில்லை. திருப்பி சென்றார். அவனை சேவிப்பதற்கு பாக்கியம் கிடைக்கும் நினைச்சு வந்தோம். அதற்கு மேல் செல்வம் கிடைத்தால் என்ன, கிடைக்காவிட்டால் என்ன? இத்தனை நாள் கழித்து கண்ணனை சேவித்தோம், போரும்னு திருப்பி போனார். போனா தன்னுடைய வீட்டை காணும். சுத்தி சுத்தி பார்த்தார். ஏதோ ஒரு பெரிய வீடு தான் இருக்கு. தன்னுடைய குடிசையை காணும். உள்ளிருந்து தன்னுடைய மனைவி, குழந்தைகள் எல்லாம் ஓடி வந்து எல்லாம் பட்டு வஸ்திரம், தங்க ஆபரணம் அனைத்தும் அணிந்திருந்தார்கள். யார் இதெல்லாம் கொடுத்தான்னால் தெரியாது, கிடைச்சது. நீர்தானே கண்ணனிடத்தில் கேட்டு வாங்கியிருக்கணும்னால் இவர் கேட்கவே இல்லை. ஆனால் கேட்காமலேயே கண்ணன் அனைத்தையும் கொடுத்தான். நாம் கேட்டால் கேட்டதை கொடுப்பார், கேட்காவிட்டால் தனக்கு என்ன தோணுகிறதோ அத்தனையும் கொடுப்பார். செல்வம் எப்படின்னால், நின்னையே தான் வேண்டி நீள் செல்வம் வேண்டாதான் தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல் மாயத்தால் என்று குலசேகராழ்வார் தெரிவிக்கிறார். நின்னையே தான் வேண்டி, பகவானுடைய திருவடிகள் தான் எனக்கு செல்வம் என்று ஒருவன் நினைத்து, நீள் செல்வம் வேண்டாதான், எனக்கு பணங்காசு வேண்டாம், பகவானுடைய திருவடிகள் தான் சொத்துன்னு ஒருவன் இருந்தால் அவங்கிட்ட தான் வருமா செல்வம். நீள் செல்வம் வேண்டாதான் தன்னையே
தான் வேண்டும் செல்வம் போல் மாயத்தால் மீளா துயர்தரினும் நீ வித்துவ கோட்டம்மா. அதே போல நீ எங்களை எத்தனை தள்ள பார்த்தாலும் கஷ்டங்களை கொடுத்தாலும் நாங்கள் உன் திருவடிகளில் தான் விழுவோம் என்று தெரிவித்தார். அப்ப அனன்ய பிரயோஜனத்துவம், பகவானை தவிர அவனை சேவிப்பது, அவனுக்கு தொண்டு செய்வதை தவிர வேறு ஒரு பிரயோஜனத்தை எதிர்பார்க்காமல் அவனுக்கு மட்டுமே நான் அடியவன், அதை தவிர அப்ப அடிமை என்று இருந்தால் தொண்டு செய்ய வேண்டும், அவனை சேவிக்க வேண்டும், அவனுக்கு பல்லாண்டு பாட வேண்டும். இன்னைக்கு பாசுரம் பல்லாண்டு பாசுரம். அன்னி உலகமளந்தாய் அடிபோத்தி சென்னங்கு தென்னிலங்க செத்தாய் திரள் போத்தின்னு என்றென்று உன் சேவகமே ஏத்தி பறை கொள்வான். எங்களுக்கு காரியமே மங்களாசாசனம் செய்வது, அதற்கு மேல பற கிடையாது. ஏற்றி பறை கொள்வான்னு ரெண்டு வெவ்வேறு காரியமே இல்லை. ஏற்றுதல் தான் பறையே, அதற்கு மேலே ஒரு புருஷார்த்தம் என்பது கிடையாது. பக்தர்கள் பகவானுக்கு மங்களாசாசனம் செய்வது ஸ்வயம் பிரயோஜனமாக. அப்ப பகவான் ஒருவன்தான் நமக்கு தலைவன், அவனைத்தான் நாம் தொழ வேண்டும். அவனுக்கு மங்களாசாசனம் செய்வதை தவிர வேறு எதுவும் இலக்காக இருக்க வேண்டாம் என்று ஆண்டாளும் காட்டினாள், உத்தவரும் காட்டினார். அதனால்தான் சுவாமி மணவாள மாமுனிகள் இந்த துவாரகையே பேசியிருந்தா என்ன பண்றது, தக்ஷிண துவாரகாதீசனாக மன்னார்குடியிலே ராஜகோபாலன் சேவை சாதிக்கிறாரே, அவரை சேவித்தவுடன் ஒரு 10 பாசுரங்கள் ஆழ்வாருடையது. தீர்ப்பாரை யாமினி எங்கனம் நாடுது மன்னமீர் ஓர்பாலி ஒண்ணுதல் உத்த நன்னோய் அது தேறினோம் போர்ப்பாக தான் செய்து ஐவரை வெல்வித்த மாயப்போர் தேர்ப்பாகனார்கிவள் சிந்தை துழாய்த்து இசைக்கின்னதே. ஆழ்வாருக்கு நாயிகா பாவம், பராங்குஷ நாயகி பெண், பகவானிடத்திலே காதல் கொண்டாள், மயக்கமாக கீழே கிடக்கிறாள், எத்தனை நாள் ஆனாலும் எழுந்திருக்கவில்லை. தாய்மார்களுக்கு பயம் வந்தது, ஏன் கிடக்கிறாள்னு புரியல. ஒரு கட்டுவிச்சி மந்திரவாதி பெண்ணை அழைத்து வந்தார்கள். வந்து நீ ஏதானு சூனியம் போட்டு இல்லை சோழி உருட்டி பார்த்து இந்த பெண்ணுக்கு என்ன ஏதான் பிசாச்சு பிடிச்சிருக்கா, ஏதான தேவதை பிடித்திருக்கிறதா, பிராயசித்தம் செய்ய வேண்டுமா, என்ன செய்ய வேண்டும்னு பார்த்து சொல் என்று அழைத்தார்கள். அவளும் என்னென்னமோ செய்து பார்த்தாள், எதுவும் பலிக்கவில்லை. அப்போது அருகிலே பராங்குஷ நாயகியினுடைய தோழி, அவளுடைய நண்பனாக சகியாக இருப்பவள் ஒருத்தி சொன்னாள், தீர்ப்பாரை யாமினி எங்கனம் நாடுது மன்னமீர். உங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணி பார்த்துட்டேள், இனி தீர்ப்பாரை எங்கனம் நாடுதும். இவளுக்கு வந்த வியாதியை தீர்ப்பவர்களை எங்கே தேடுவது? உங்களுக்கு தெரிந்ததை செய்து பார்த்து விட்டீர்கள், இனி எங்கு தேடுவதாக உள்ளீர்கள் என்று ஒரு அர்த்தம் சொன்னார். இன்னொன்று, தீர்ப்பாரை யாமினி எங்கனம் நாடுதும், உலகம் முழுவதும் ஆழ்வார் எப்போது பிறந்தாரோ அவர் எப்படி பகவானிடத்தில் பக்தியோடு உள்ளாரோ உலகம் அனைத்தையும் தன்னை போலே மாற்றிவிட்டார். அப்ப நீங்க யாரிடத்தில் சென்றாலும் அவர்களும் இதே நோயோடு இருப்பார்களே தவிர நோய்க்கு மருந்துடையவர்கள் உலகில் கிடையாது. ஊரும் நாடும் உலகமும் தன்னை போல் அவனுடைய பேரும் தார்களுமே பிதத்தன்னு தெரிவிக்கிறார். ஆழ்வார் அவதரித்த போது அவர் இருந்த ஊரு நாடு உலகம் அனைத்துமே அவரை போல் பகவானுடைய பெயர்களையும் குணங்களையுமே பிதற்றும்படிக்கு ஆக்கிவிட்டாராம். அப்ப அந்த தோழி சொன்னாள், தீர்ப்பாரை எங்கனம் நாடுதும், இந்த மருந்து கிடைக்காமல் தாங்களும் வியாதியில் கஷ்டப்படுபவர்கள் கிடைப்பார்களே தவிர மருந்து உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொன்னான். அடுத்தது, தீர்ப்பாரை நாம் இனி எங்கனம் நாடுதும், இனிமே எங்க தேடுறதுனால் எல்லா வியாதிகளுக்கும் மருந்து பகவான். அந்த பகவான் தான் இங்க வியாதியாவே வந்திருக்கார். இனி எங்கனம் நாடுதும், நிர்வாணம் பேஷஜம் பிஷக்கு, அவன்தான் மருத்துவன், அவன்தான் மருந்து. அப்ப எந்த மருந்து சாப்பிட்டால் வியாதி போகணுமோ அந்த மருந்தே வியாதியாக வந்துவிட்டது. இனி தீர்ப்பாரை எங்கனம் நாடுது மன்னமீர் ஓர்பால். நன்னா யோசிச்சு பார்த்தேன், இவள் உத்த நன்னோய் அது தேறினோம். இது நல்ல நோய், போக்க வேண்டிய வியாதியே அல்ல. இந்த வியாதி வருமானு தான் ரிஷிகள் தவம் செய்கிறார்கள். பக்தி வருமா, பகவானை பார்த்து மயங்குவோமான்னு ஆசைப்பட்டு கொண்டிருக்க அந்த பக்தியை போக்குவதற்கு மருந்து தேடுகிறீர்களே, உங்களுக்கு ஒரு வழி சொல்லுகிறேன். தீர்ப்பாரை யாமினி எங்கனம் நாடுது மன்னமீர் ஓர்பால் இவ்வொண்ணுதல் உற்ற நன்னோய் அது தேறினோம். இது நல்ல நோயின்னு எங்களுக்கு தெரிந்து விட்டது. போர்ப்பாக தான் செய்து அந்ஐவரை வெல்வித்த மாயப்போர் தேர்ப்பாகனார்க்கு இவள் சிந்தை துழாய்த்து இசைக்கின்னதே. யாரை நினைத்து இவள் மயங்கி இருக்கிறாள் தானே பார்த்தேள். போர்ப்பாகு தான் செய்து, அந்த போரிலே எல்லா பொறுப்பையும் தான் தான் எடுத்துட்டாராம். மந்திரினாலும் கண்ணன்தான், தூது செல்லணும்னாலும் கண்ணன்தான், தேரோட்டினாலும் கண்ணன்தான், ஆயுதம் எடுத்து சண்டை போடணும்னாலும் கண்ணன்தான், குறுக்குழி கண்டுபிடிக்கணும்னாலும் கண்ணன்தான். பாண்டவர்கள் சேனையில் யாருமே இல்லையா சண்டை போடுறதுக்கு, தளபதியாக தூதுவனாக யாருமே இல்லையானால் எல்லா காரியத்தையும் தானே இழுத்து போட்டு பண்ணாராம். போர்ப்பாகு தான் செய்து அன்று ஐவரை வெல்வித்த மாயப்போர் தேர்ப்பாகன்
ஏன் 100 வரை கொன்றன்னு சொல்லலாமோ இல்லையோ? துரியோதனாளிகளை கொன்ற மாயப்போர் தேர்ப்பாகன்னு சொல்லாமல் 5 வெல்வித்த மாயப்போர் தேர்ப்பாகன்னு ஏன் சொன்னாள்னால், அவருக்கு துரியோதனனை கொல்றது கஷ்டம் இல்லையாம், பாண்டவர்களை ஜெயிக்க வச்சுதான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டார். ஏன்னால் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவனை ஜெயிக்க வைக்கிறது சுலபம், நான் விட்டுட்டு ஓடிடுறேன் யுத்தமே வேண்டாம்னு சொல்றவனை ஜெயிக்க வைக்கணுமே. அப்ப 5 வெல்வித்த மாயப்போர் தேர்ப்பாகன் நகாங்ஷே விஜயம் கிருஷ்ண நச்சராஜ்யம் சுகானிச்ச கிம் நோ ராஜ்யேன கோவிந்த கிம் போகைர் ஜீவித்தேனவா. இந்த ராஜ்யம் எதற்கு, போகங்கள் எதற்கு, வாழ்க்கை எதற்கு வேண்டாம்னு சொல்ற அர்ஜுனனை மனதை மாற்றி வெல்வித்த மாயப்போர் தேர்ப்பாகனார் கிவள் சிந்தை துழாய்த்து இசைக்கின்னதே. அப்ப நல்ல நோய், இதை போக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டாம் என்று சொல்லி பார்த்தாள் தோழி. அவர்கள் கேட்கவில்லை, மறுபடியும் கட்டிவச்சியை வைத்து ஏதோதோ செய்து பார்த்தார்கள். அப்போது சொன்னாள், இவர்களையெல்லாம் தொழுதால் வேலையே நடக்காது. உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழாள் அவனையல்லால் நும் மிச்ச சொல்லினும் தோள் குலைக்கப்படும் அன்னமீர் மன்னப்படும் அரைவாணனை வன் துவராபதி மன்னனை ஏத்துமின் ஏத்துதலும் தொழுதாடுமே. இவளை எழுப்பணம்னால் எதோ தேவதைகளுக்கு நீங்கள் பூஜை செய்ய வேண்டாம், எனக்கு தெரியும். உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழாள், இவள் பிறந்த நாள் தொடங்கியே வேறு எந்த தேவதையும் நினைத்தது கூட கிடையாது. பால்யாத் பிரபிருதி சுஸ்னிக்தா என்று லக்ஷ்மணனை பற்றி தெரிவிப்பார்கள். பிறந்த நாள் தொடங்கியே மிகவும் தூய்மையானவன், புனிதமானவன். என்ன புனிதத்தன்மையினால் ராமபக்தி பிறந்த நாள் தொடங்கியே இருந்தது, அதுதான் தூய்மை. அதே போல ஆழ்வாருக்கு உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழாள், உன்னித்துனா மனதால் நினைத்து, மற்றொரு தெய்வம் தொழாள், பகவானை தவிர யாரையும் நினைத்ததில்லை. எந்த அளவுக்குனால் ஆழ்வார் சிறு குழந்தை, பெரிய இது திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரம். முலையோ முழுமுத்தும் போந்தில மொய்பூம் குழற் குறிய கரையோ அறையில்லை நாவோ குழலும் கடல் மண்ணெல்லாம் விலையோ என மிளிரும் கண் இவள் பரமே மலையோ திருவேங்கடமென்னு கற்கின்ன வாசகமே என்று திருமங்கை ஆழ்வாருடைய தாயார் பாடுகிறார். முலையோ முழுமுத்தும் போந்தில, இன்னும் மார்பகங்கள் இந்த பெண்ணுக்கு வளரவில்லை. மொய்பூம் குழற்குரிய, தலைமுடிய பிடிச்சு இன்னும் கொண்ட போடுறது கூட வரவில்லை. கரையோ அறையில்லை, பாவாடை கட்டலான்னு பார்த்தா இன்னும் இடுப்பில் பாவாடை நிற்க மாட்டேங்கிறது. நாவோ குழலும், இன்னும் மழலை கூட மாறவில்லை, சிறு குழந்தை. கடல் மண்ணெல்லாம் விலையோ என மிளிரும் கண், குழந்தெல்லாம் இப்படி பறக்க பறக்க என்னது இதுன்னு பார்க்குமோ இல்லையோ, அதை போல் பெண் இன்னும் பார்த்து கொண்டிருக்கிறாள். அந்த சிறு பிள்ளை கூட இன்னும் மாறவில்லை. ஆனால் மலையோ திருவேங்கடமென்னு கற்கின்ன வாசகமே, வாய் மட்டும் திருவேங்கடம் திருவேங்கடம் திருவேங்கடம்னு சொல்றது என் பெண்ணுக்குன்னு தாயார் சொல்லுகிறாள். அப்படி உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழாள் அவனையல்லால் நும் மிச்ச சொல்லி நும் தோள் குலைக்கப்படும் அன்னமீர். அவள் அப்படி இருக்க அதை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் ஏதேதோ தேவதைகளுக்கு பூஜை செய்கிறீர்களே, ஒரு நாளும் பயன்படாது. தண்ணியாலே ஒருவன் மயங்கினால், தண்ணியில் விழுந்து ஒருத்தர் மயக்கம் போட்டுட்டார்னு வச்சுக்கோங்க, அவரை எழுந்த உடனே எப்படி எழுப்புறோம்? மறுபடியும் தண்ணி தெளித்து தானே எழுப்புறோம். அப்போ பகவானுக்கு ஆட்பட்டால் பகவானை பற்றி சொல்லித்தான் எழுப்ப வேண்டும். ஆகையால் தெரிவித்தார், மன்னப்படு மறை வாணனை வன் துவராபதி மன்னனை ஏற்றுமென். துவாரகாதீசனாக பகவான் இருக்கிறாரே, அவரை பற்றி பாடுங்கொள். அவள் என்ன செய்தாள்? பார்த்த சாரதியை நினைத்து மயங்கினாளா? இப்போது துவாரகாதீசனை பற்றி சொன்னால் எழுந்து விடுவாள். மன்னப்படு மறை வாணன், உயர்ந்த வேதத்திலே நன்றாக சொல்லப்பட பகவானான வன் துவராபதி மன்னன். வேதத்திலே சொல்லப்படுகிறான்னால் கண்ணால பார்க்க முடியாது, கேட்டு மட்டும்தான் தெரிஞ்சுக்கலாம். அப்ப கேட்க மட்டும்தான் முடியுமானால் வன் துவராபதி மன்னன் துவாரகையிலே தான் கண்ணனாக சேவை சாதித்தான். அது வேண்டாமா? இதோ தட்சிண துவாரகையிலே மன்னார்குடியிலே சேவை சாதிக்கிறான் என்று இந்த 10 பாசுரத்தை மன்னார்குடி ராஜகோபாலனுக்காகவே மணவாள மாமுனிகள் சாத்தினார். உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழால் தீர்ப்பார யாமினிங்கிற 10 பாசுரத்தை அந்த பகவானுக்காக சமர்ப்பித்தார். அப்படிப்பட்ட வன் துவராபதி மன்னனை ஏத்துமென், ஏற்றுதலும் தொழுது ஆடுமே. நீங்க அவனை பற்றி பாடி பாருங்கோ, நீங்க பாடத் தொடங்கினாலே அவர் எழுந்து விடுவாள் என்று தோழி சொன்னாள். சரின்னு இவள் பாடலாம்னு முயற்சி செய்தாளோ இல்லையோ, அடுத்த பாட்டு ஆழ்வாருடையது. தொழுதாடி தூமணி வண்ணனுக்கு ஆட்செய்து நோய் தீர்ந்த வழுவாத தொல்புகழ் வன்குடுகூர் சடகோபன். அவர்கள் என்ன சொன்னாள்? தோழி சொன்னது, வன் துவராபதி பன்னனை ஏத்துமின் ஏத்துதலும் தொழுதாடுமே. இவளை பற்றி பாடினீர்கள் என்றால் அவர் உயிர் பெற்று எழுந்து விடுவாள்னு சொன்னாளா? அடுத்த பாட்டு ஆழ்வார் பண்ணார், தொழுது ஆடி தூமணி வண்ணனுக்கு ஆட்செய்து நோய் தீர்ந்த, எனக்கு நோயெல்லாம் போயிடுத்துன்னு சொல்லிட்டார். நான் தொழுது விட்டேன், ஆடி விட்டேன், அவனுக்கு தொண்டு செய்து விட்டேன். வழுவாத தொல்புகழ் வன்குருகூர் சடகோபன், நான் தான் பாடினேன்னு சொன்னார். நமக்கு சந்தேகம் வரும், அந்த தாய் இன்னும் பண்ணவே இல்லையே,
நீங்கள் அவனை பற்றி பகவானை பற்றி பாடினால் இந்த பெண் எழுந்திருப்பாள்னு தோழி உபதேசம் செய்திருக்கிறாள். இன்னும் பகவானை பற்றி பாடவே ஆரம்பிக்கல தாய்மார்கள். ஆனால் ஆழ்வார் அடுத்த பாட்டு தொழுது ஆடி தூமணி வண்ணனுக்கு ஆட்செய்து நோய் தீர்ந்தன்னு பாடிட்டார். எப்படி எழுந்தார்னால் வன் துவராபதி மன்னனைன்னு இந்த பெண் ஒரு தடவை சொன்னாலோ இல்லையோ, அது கேட்டதிலேயே ஆழ்வாருக்கு உயிர் வந்துடுத்தான். அவர்கள் பாடவே வேண்டாம், வரிசையா சகசிரநாமம் சொல்ல வேண்டாம், ஒரு முறை இப்படி பாடுங்கோன்னு எடுத்து கொடுக்கறதுக்கு வன் துவராபதி மன்னன்னு சொன்னாள். அந்த பெயரை கேட்டவுடன் ஆழ்வார் எழுந்தார் என்று தெரிவிக்கிறார். அப்படி பகவானுக்கென்றே அற்று தேர்ந்தவர்களாக இருப்பது. துவாரகையில் இருந்த மக்களும் அப்படித்தான் இருந்தார்கள், கோகுலத்தில் இருந்த கோபிகைகளும் அப்படித்தான் இருந்தார்கள். அப்ப வன் துவராபதி மன்னன் அன்று கோத்தான் துவாரகையில் இருந்தான். பேட் துவாரகை என்பதுதான் குச்சேலரை சந்தித்த இடம். டாக்கூர் துவாரகா முச்சுக்குந்தனை பார்ப்பதற்காக காலையவனன் துரத்தி வரும்போது வந்த இடம் டாக்கூர் துவாரகா. கோமதி துவாரகா கண்ணன் அரண்மனையை தான் கட்டின இடம், அங்கிருந்துதான் அரண்மனை தொடங்குகிறது. பேட் துவாரகா என்பது கடலுக்குள்ளே இருக்கிறது. அங்குதான் குச்சேலர் வந்தபோது குச்சேலரை சந்தித்தான். அங்கு கோவர்தன கிரிதாரியாக இடது கையிலே கோவர்தனத்தை தான் தாங்கிக் கொண்டு பகவான் சேவை சாதிக்கிறார். அஷ்ட மகிஷிகளுக்கு அநேகமாக, இந்த பத்ரா லக்ஷ்மணா என்பவர்களுக்கு இல்லை, அஷ்ட மகிஷிகளிலே 5 மகிஷிகளுக்கு அங்கு சந்நிதி உள்ளது. அதை தவிர மாதவன் புருஷோத்தமன் என்று சில சந்நிதிகள் உள்ளன. கோபாலனுக்கு சந்நிதி உள்ளது. இப்படி கோமதி துவாரகா, பேட் துவாரகா, அதற்கு மேலே டாக்கூர் துவாரகா என்ற 3 இடங்களில் சேவை சாதிக்கிறார். இதை தவிர நாதத்வாரகா என்பது ஒன்று ராஜஸ்தானத்தில் உள்ளது. அங்கிருக்கக்கூடிய விக்கிரகம் முன்னால் விருந்தாவனத்தில் தான் இருந்தது. அங்கிருந்து கொண்டு வந்து இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டது அந்த காலத்தில் இருந்த பக்தர்களாலே. அங்கும் கோவர்தன கிரிதாரியாக பகவான் சேவை சாதிக்கிறார். அப்ப இப்படி பக்தர்களுக்கு தன்னுடைய சேஷ்டிதங்களை கொடுத்து அவர்கள் மனது தன்னிடத்தில் லயிக்கும்படி செய்வதற்காகத்தான் அவதாரங்களை செய்தார். எத்தனையோ லீலைகள் கோபிகைகளோடும் மற்றுமுள்ள துவாரகையில கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு 10 கதையாவது இருக்கு. இவனை கொன்றான், இன்னும் நரகாசுரனை கொன்னது பார்க்கல, பல அசுரர்களை கொன்றார், ஜராசந்தனை கொல்வதற்கு வழி செய்தார். எத்தனையோ கதைகள். நேரம் கிடைக்கும் போது பாகவதத்தை அனைவரும் முழுவதுமாக படித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।